ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மலை பள்ளத்தாக்கில் புதிய ரயில் பாதை அமைப்பதில் ஏற்பட்ட சவாலை சாதனையாக்கி நினைத்து கூட பார்க்க முடியா நிலை இருந்தாலும் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்பதற்காக புவியியலுடன் 10 ஆண்டுகளாக போராடி மிசோரம் மாநிலத்தில் அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாதையின் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பழங்குடி கலாச்சாரம், பசுமையான நிலப்பரப்புகள், கல்வி எழுத்தறிவு விகிதம் நிறைந்த மாநிலமாக அறியப்படும் மிசோரம் மாநிலத்தில் இதுவரை ரயில் சேவை என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியா நிலையாகவே இருந்து வருகிறது. மேலும் அசாம் மாநிலத்தில் இருந்து மலைப்பாங்கான சாலை வழியாக சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அண்டை மாநிலமான மிசோரமை வந்தடைய வேண்டுமானால் அதிகபட்சம் 17 மணி நேரமாகும் என்ற ஈர்க்க முடியா நிலை இருந்துள்ளது. இதுபோன்ற ஒரு இக்கட்டான நிலையில் அசாம் மாநிலத்தோடு மிசோரம் மாநிலத்தை ரயில் பாதை மூலம் இணைக்கும் திட்டமானது கடந்த 2014ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலம் சைராங் பைரபி இடையே அதிக மலைப்பள்ளத்தாக்கு பகுதி என்பதால் அவ்வப்போது ஏற்படும் மண் சரிவு, பள்ளத்தாக்கு பகுதி என்பதால் ராட்சத தூண் அமைத்து ரயில் பாதை அமைக்கும் பணியானது மிகவும் கடினமான சவாலாக இருந்துள்ளது. இருப்பினும் கடுமையான சவாலுக்கு இடையே வெளி மாநிலங்களில் இருந்து அனுபவம் வாய்ந்த கட்டுமான ஊழியர்கள், நவீன எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு குதுப் மினார் தூண்களையும் மிஞ்சும் அளவுக்கு 114 மீட்டர் உயரத்திற்கு தூண்களும் 12 சுரங்க பாதைகளுக்கு இடையே 52 கிலோமீட்டர் தூரம் வரை கட்டப்பட்ட புதிய ரயில் பாதையானது உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த பாதை ஒரு பொருளாதார ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு. எதுக்கு? மிசோரம் மாநிலத்துக்காக. இதுவரைக்கும் மிசோரம் மாநிலத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா சில்சார் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் பை ரோடு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஹையர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் தொலைவில் ரொம்ப மெதுவாக ரோடு வழியாக வரணும். அந்த ரோடு மலைப்பாங்கான இடம், ப்ளஸ் லேண்ட்ஸ்லைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குறுகலான பாதைனால இந்த அளவுக்கு அவங்க டைம் எடுக்குது. இப்போ இதனால் இந்த மாநிலத்துக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கேருந்து மக்கள் வெளியில் போக முடியாது. வர்றதும் இங்கேருந்து வெளியில் போய் வேலை செய்கிறவங்களும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அவசர காலத்துக்கு திரும்பி வர முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதனால் 2008-09 இந்த மாநிலத்துக்கு ரயில்வே லைன் போடணும்னு முடிவெடுத்து சாங்ஷன் பண்ணியாச்சு. அந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருந்தது. 2014 மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஜி இதுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த 2014 இருந்து இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நம்ம 52 கிலோமீட்டர் நியூ லைனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதனால் கூடிய விரைவில் அடுத்த மாதமே நமக்கு ரயில்கள் இந்த மிசோரம் மாநில தலைநகர் ஐஸ்வாலுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மொத்தம் 52 கிலோமீட்டர் லைனில் மொத்தம் 4 முக்கியமான ரயில் நிலையங்கள் வருது. இதோட மொத்த செலவு கிட்டத்தட்ட 8,000 கோடி, 8,072 கோடி இது வரைக்கும் நமக்கு செலவாயிருக்கு. இதில் டனல்ஸ், சுரங்கங்கள் மட்டும் 12.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கங்கள் அமைக்க வேண்டியதாக இருந்தது. பாலங்கள் 55 மேஜர் பிரிட்ஜஸ், பெரிய பாலங்கள், 72 மைனர் பிரிட்ஜஸ் நம்ம கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 488 ஹெக்டேர் ஆஃப் லேண்டு நம்ம இதுக்கு கையகப்படுத்தி இந்த ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் சுற்றுலாவுக்கு முக்கியமாக இது ஒரு பெரிய
பூஸ்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உள்ள சவால்கள் வந்து நிறைய இருந்தது. அது சவால்களுக்கு முக்கியமான காரணம் இந்த மலைப்பாங்கான அடர்ந்த காடுகள் தான். மேலும் வந்து ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகள் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 70 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட 6 மேஜர் பிரிட்ஜஸை வந்து இதில் அமைச்சிருக்கோம். இப்போ அதில் ஒன் ஆஃப் த மேஜர் பிரிட்ஜ் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த சைரங் பக்கத்தில் இருக்க ஒரு பிரிட்ஜு. இது கிட்டத்தட்ட 114 மீட்டர் தரைமட்டத்திலேருந்து கீழ் மட்டத்திலேருந்து பில்லர் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு உபயோகப்படுத்தின ஸ்டீல் மட்டுமே கிட்டத்தட்ட 2650 மெட்ரிக் டன் ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாலம் 12.5 கிலோமீட்டர் பாலத்தில் மொத்தம் 45 சுரங்கங்கள் இதில் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். அந்த பாலம் வந்து மொத்தம் 23%, அதாவது 52 கிலோமீட்டரில் 23% வந்து நமக்கு பாலங்களாகவே போயிடுச்சு. இந்திய ரயில்வே வரைபடத்தில் புதிதாக இணையும் மிசோரம் மாநிலம் 8071 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ரயில் பாதை நாட்டின் ரயில் போக்குவரத்து பாதையில் மற்றொரு மைல்கல்லாக அமைந்து அம்மாநிலத்தின் பொருளாதாரம், சுற்றுலா, மக்களின் வாழ்வாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்ல உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.